வணக்கம். நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். ஸோ மைக்ரோபயாலஜி அப்படின்னாலே அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டடி ஆஃப் மைக்ரோப்ஸ், ஒரு கேட்டகரி ஆஃப் மைக்ரோப்ஸை பற்றி நம்ம படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் மைக்ரோபயாலஜி. ஸோ அதில் இன்னைக்கு நான் உங்கள் கூட பேச போகிற டாபிக் வந்து வைரஸஸ். இந்த மைக்ரோப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாதது அதை மைக்ரோப்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு 5 கேட்டகரியில் வரும். வைரஸஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஹெல்மென்ட்ஸ், இந்த மாதிரி அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ வைரஸஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வைரஸஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 400 நானோமீட்டர் டயமீட்டரில் வரும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, ஒரு குண்டூசியோட ஹெட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வைரஸஸை பார்க்க முடியும். இந்த வைரஸஸோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ராட் ஷேப்பில் இருக்கலாம், ஹெலிக்கல்ல இருக்கலாம், ஐகோசாஹெட்ரல்ல இருக்கலாம், இன்னும் ஃபேன்சிஃபுல் ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் டெய்ல்ஸ் இருக்குது, மல்டி சைடட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸில் வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. இந்த வைரஸஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வைரஸ் வந்து ஒரு ஜெர்ம், அதை வந்து பாரசைட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து நம்மளோட நேக்கட் ஐ, அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்க்கு கீழே மட்டும்தான் பார்க்க முடியும். வெறுமனையாக கண்ணை வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மைக்ரோப்ஸ் வந்து, இந்த வைரஸஸ் வந்து தே ஆர் நாட் சசெப்டபிள் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸோட எஃபெக்ட் வந்து அதுக்கு இருக்காது. இப்போ நம்ம இந்த வந்து பாரசைட்னு சொன்னோம், வைரஸஸ் பாரசைட்னு சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்னா, இந்த வைரஸஸ்க்கு வந்து ரிபோசோம்ஸ் கிடையாது. ஸோ ரிபோசோம்ஸ் என்னது, தே ஆர் நீடட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இந்த ரிபோசோம்ஸ் இல்லாததுனால இதால் ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ண முடியாது. இந்த ரீசன்னால டோட்டலி அது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தன்னோட ஹோஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. மல்டிப்ளை ஆகுறதுக்கும் மற்ற எல்லா ரீசன்ஸ்க்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹோஸ்ட். இப்போ நம்மளோட எல்லா டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ல இது மட்டும்தான், இந்த வைரஸஸ் மட்டும்தான் தன்னால தனியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதாவது ஹோஸ்ட் இல்லாம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரே மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளோட வைரஸஸ் தான். ஸோ ஹோஸ்ட் செல்ல கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு அது, இந்த வைரஸ் என்ன பண்ணுது, அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ஹோஸ்ட்டுக்கு உள்ள அனுப்புது. ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA-வா இருக்கும், இல்லை DNA-வா இருக்கும். ஸோ அதை வந்து ஹோஸ்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு அந்த ஹோஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது ரூல் பண்ண ஆரம்பிக்குது. இது ரூலராக மாறிடுது. இன்ஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட செல் அதை இன்ஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் என்ன ரீப்ரொடியூஸ் பண்ணோம்னா, வைரல் ப்ரோட்டீனையும் வைரல் ஜீனையும் தான் ஜாஸ்தியாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியலை தான் ஜாஸ்தியாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். யூஸ்வலி நம்ம செல்ஸில் என்ன நடக்கும், செல்லுலார் மெட்டபாலிசம், மற்ற செல்லுலார் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு இந்த வைரல் ப்ரோட்டீனையும் வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியலோட சிந்தசிஸை தான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரே காரணத்தினால தான் இதை நம்ம இந்த வைரஸை பாரசைட் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரோம். இந்த வைரஸஸ்க்கு பிரெயின் கிடையாது. ஸோ அதால் ஒரு ஹோஸ்ட்டை வந்து எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு அதால் தனியாக ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இந்த ஒரே நோக்கம் அதுக்கு என்ன இருக்குன்னா, ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியலை மல்டிப்ளை பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். இன்னும் இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியுமா வைரஸஸால்? கட்டாயம் மாற்ற முடியும். அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இல்லை அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அல்லது மியூட்டேஷன் நடக்கும்போது அதால் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்க முடியும். இப்போ என்னன்னா, இந்த விருலன்ஸ் கெப்பாசிட்டி, விருலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வைரஸால எந்த அளவுக்கு டிசீஸ் காஸ் பண்ண முடியும், அதுதான் விருலன்ஸ் கெப்பாசிட்டி. ஒரு வைரஸோட விருலன்ஸ் கெப்பாசிட்டியும் வேற மாதிரி இருக்கும். சில வைரஸ் வந்து ரொம்ப லீத்தலா இருக்கும். லீத்தல் மீன்ஸ் அது வந்து நம்மளை வந்து சாகுற வரைக்கும் கொண்டு போக முடியும். ஆனா சில வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் மட்டும் காஸ் பண்ணும், வெளியே எந்த சிம்டமுமே இல்லாம மறைஞ்சு போறதும் இருக்குது. ஒரு வைரஸும் அதே மாதிரி பர்டிகுலர் செல்ஸை டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து லிவர், ரோட்டா வைரஸ் கட், போலியோ வைரஸ் மோட்டார் நியூரான்ஸ் ஆஃப் தி ஸ்பைனல் கார்ட். அதே மாதிரி இப்போ கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா என்டர்ஸ் த்ரூ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதோட டார்கெட் வந்து லங்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு வைரஸ்க்கும் டார்கெட் வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும். இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்போ சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், அது இன்ஃபெக்ட் பண்ணும்,
ஸோ உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், டயரியா இருக்கும், நம்மளோட ஃபீவர் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், ஹெட்ஏக்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சிவியர் கேசஸ்ல என்ன ஆகுதுன்னா தி என்டையர் நர்வஸ் சிஸ்டம் இன்வேட் பண்ற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது இந்த வைரஸஸ்க்கு. ஒரு இது ஜென்ரேஷன், இப்போ அதோட ஜென்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஹியூமன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 years, ஒரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது பாக்டீரியா பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது 20 to 30 minutes ஆகுது. ஆனால் வைரஸஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட், இதை விட பாக்டீரியாவை விட ஃபாஸ்ட். அப்போ அது ஹோஸ்ட்டுக்கு உள்ளே போனதுலேருந்து ரொம்ப சீக்கிரம் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும், பயங்கர ஃபாஸ்ட்டாக அது வந்து மல்டிப்ளை ஆகுது. வைரஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நியூக்ளிக் ஆசிடு ப்ரோட்டீனும் தான். வெறும் நியூக்ளிக் ஆசிட், அது எய்தர் ஆர்என்ஏவாக இருக்கும் இல்லை டிஎன்ஏவாக இருக்கும், அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் ஷெல் இருக்கும். இட் மே பி எய்தர் லிப்பிட் ஆர் கிளைகோப்ரோட்டீன். இதுதான் வைரஸ். அண்ட் இந்த வைரஸ் ஹோஸ்ட் இல்லாம என்விரான்மெண்ட்லயோ வெளியே தனியா இருக்கும்போது அது ஒரு டார்மெண்ட் பார்ட்டிகல். அந்த வைரஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்கு வெயிட் பண்ணி அது அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து ஹோஸ்ட் தேடி ஹோஸ்ட்டுக்கு போனாதான் அதால மல்டிப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் அது வந்து டார்மெண்டான ஒரு பார்ட்டிகல் தான். வைரஸ் ஒரு ஹோஸ்டுக்குள்ள என்டர் பண்ண பிறகு அதோட ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட செல் மெட்டபாலிசம், செல் மெஷினரி எல்லாத்தையுமே ஹைஜாக் பண்ணிடும். ஹைஜாக் பண்ணிட்டு தன்னோட காப்பீஸை, தன்னோட ரீப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி மல்டிப்ளை ஆகுறது தான் இதோட மெயின் வேலை. இப்போ ஓகே, இப்போ ஹியூமன்ஸ்க்கு எப்படி அது என்டர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸ் இருக்குது. நம்மளோட மவுத்து, ஐஸு, நோஸு, யூரினோஜெனிட்டல் ஓப்பனிங்ஸு, ஊன்ஸு இல்லை பைட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்டட் ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரேன், பாடி ஃப்ளூயிட்ஸ், இது எல்லாத்து மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். இதையும் தாண்டி ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து இன்னொரு நார்மல் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆக முடியும். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து தன்னோட கையில டிராப்லெட்ஸோ ஏதோ இருக்கும்போது, இன்ஃபெக்ஷியஸ் டிராப்லெட் இருக்கும்போது அவர் ஒரு ஹேண்டில் தொடுறாரு, இல்லை ஒரு கவுண்டர் டாப் தொடுறாரு, ஒரு டோரோட நாபை தொடுறாரு, தொடும்போது இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல்ல அவர் அந்த ஆப்ஜெக்ட்ல லீவ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணுது, மறுபடியும் அதை வந்து நார்மல் பீப்புள் யாராவது தொடும்போது தொட்டுட்டு அந்த கையை வந்து அவங்களோட ஐஸ், நோஸ், மவுத்ல வைக்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம தான் மாஸ்க் போட்டிருக்கோமே, மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஐஸ், நோஸ், மவுத் எல்லாம் தொடலாம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்ணில் தூசி விழுந்துச்சு, கண்ணை நீங்க ரப் பண்றீங்க, ஆனா உங்க கை வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் மேல உங்களுக்கே தெரியாம தொற்றுக்கலாம். அந்த டைம்ல நீங்க மாஸ்க் போட்ட பிறகு மாஸ்க்கு மேல ஸ்கிராச் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் யூஸ்லெஸ். ஸோ மாஸ்க் போட்டிருந்தாலும் நம்ம வந்து இன்ஃபெக்டட் ஹேண்டை வச்சு ஐஸ், நோஸ், மவுத்தை நம்ம வந்து தொடக்கூடாது. இன்னும் வேற என்ன மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் இந்த டிசீஸ் வைரஸஸ்னு பார்த்தீங்கன்னா டிராப்லெட்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ டிராப்லெட்ஸ் எந்த மாதிரி கிரியேட் ஆகும், காஃப் பண்ணும்போது, ஸ்னீஸ் பண்ணும்போது, இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட நீங்க டாக் பண்ணும்போது, பேசும்போது கூட இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்போ அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் வந்து ஏதோ ஒரு விதத்துல மேபி நம்மளோட ஐஸ் இல்ல நோஸ் இல்ல மவுத்தோட மியூக்கஸ் மெம்பரேன் கூட கான்டாக்ட் வந்துச்சுன்னா கட்டாயம் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சார்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பார்ன் ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன் இதுக்கு இருக்கு. இப்போ கொரோனா வைரஸ் பார்த்துக்கிட்டோம்னா இதுல வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ரிசர்ச் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகும் கூட அந்த ட்ராப்லெட்ஸ், ஐ மீன் அந்த இன்ஃபெக்ஷியஸ் ட்ராப்லெட்ஸ் அந்த என்விரான்மெண்ட்ல ஃபார் அட்லீஸ்ட் 3 hours இருக்குது. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருந்த ரூமை நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணுன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதனாலதான் டாக்டர்ஸ், ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இன்ஃபெக்டட் பீப்புளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வேறு வேஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர், பிளட், யூட்டென்சில்ஸ், மில்க் பேக்கெட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், எந்த ஆப்ஜெக்ட்ல இன்ஃபெக்டட் ட்ராப்லெட்ஸ் இருந்தாலும் அது கட்டாயம் இந்த டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல people காமனா யூஸ் பண்ற டம்ளர்ஸ், மில்க் பேக்கெட்ஸ் அண்ட் ஊற்றி தரேன்.
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஒரே டம்ளரில் குடிக்கிறது, ஒரே தட்டில் சாப்பிட்றது, இன்ஃபெக்டட் பர்சன் சாப்பிட்ட தட்டில் நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வைரஸஸ் வந்து நம்மளை எப்படி உடம்பு சரியில்லாமல் ஆக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து 2 முக்கியமான டேர்ம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் என்ன, அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் இல்லை பாக்டீரியா, நான் இன்னும் வேற எந்த மைக்ரோபோ அது வந்து நம்மளோட பாடிக்குள்ள வந்துட்டு மல்டிப்ளை ஆகும் இல்லையா, அப்போ அது வந்து இன்ஃபெக்ஷன். டிசீஸ் அப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் எப்போ வரும்னா, நம்மளோட பாடியில் உள்ள செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிற கேசஸ்ல நம்ம பாடி வந்து வெளியே சைனையும் சிம்டம்ஸையும் கொடுக்கும். பாடி வந்து ஸ்பீக் பண்ணும் நம்ம கிட்ட, உங்களுக்கு சிக்னல் பண்ணும் உங்களோட பாடி. அந்த இதுதான் டிசீஸ். இப்போ டிசீஸ் வந்து எல்லாருக்கும் வராது, இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வரும். ஒரு நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். ஆனால் டிசீஸ் வந்து ஒரு ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புளில் தான் வரும். தி டார்கெட்டட் ப்ரொபோர்ஷன் வந்து டிசீஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இன்ஃபெக்ஷன் ஆயாச்சு. இந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்மளோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன உடனே நம்மளோட ஃபுல் இம்யூன் சிஸ்டமும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். WBC, ஆன்டிபாடிஸ், மற்ற எல்லா மெக்கானிசமும், பாடியில் இருக்க எல்லா மெக்கானிசமும் ஒரே வேலையை தான் செய்வாங்க. இந்த பர்டிகுலர் ஃபாரின் பாடி அந்த இன்வேடர் கிட்ட இருந்து நம்ம உடம்ப காப்பாற்றணும். இந்த ஒரு வேலையை தான் எல்லாருமே செய்வாங்க. இப்போ நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆன பிறகு நான் சொன்னேன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு, ஃபீவர், ஹெட்ஏக், ரேஷஸ் இதெல்லாம் தெரியும்னு சொன்னேன். இதெல்லாம் எதனால தெரியுது அப்படின்னா, நம்மளோட பாடி அகெயின்ஸ்ட் தட் வைரஸ், அகெயின்ஸ்ட் தட் மைக்ரோப் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்றதுனால, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணி ஃபைட் பண்றதுனால தான் இந்த மாதிரி எல்லாமே சிக்னல்ஸ் வந்து நமக்கு வெளியே தெரியுது, சிம்டம்ஸ் வெளியே தெரியுது. இப்போ நம்ம வைரஸ் வந்து நம்மளை சிக்காக்குது, நம்மளோட செல்ஸ் எல்லாம் கில் பண்ணுது, நம்மளோட செல் ஃபங்க்ஷனை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணும். இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஃபீவர் வருது. ஸோ இந்த ஃபீவர் என்னன்னா, ரைசிங் டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் தி வைரஸஸ் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும்போது கில் ஆகிடும். ஸோ ஃபீவர் இஸ் குட். இப்போ இன்டர்ஃபெரான்ஸ் என்ன பண்ணும், இன்டர்ஃபெரான்ஸை ஃபாஸ்ட்டாக ஆக்ஷனில் இறங்கி இந்த வைரஸை வந்து ரீப்ரொடியூஸ் ஆக விடாம தடுக்கும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன சிக்னல் பண்ணும்னா, ஜாஸ்தியாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஆன்டிபாடிஸ் போய் இன்வேட் பண்ணி இந்த ஃபாரின் இன்வேடர் அதாவது வைரஸை கில் பண்ணுங்க அப்படின்றத கண்டினியூஸாக சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம பாடி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். நான் கன்க்ளூட் பண்றதுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா கியூர் கிடையாது. ஃபார் எனி வைரஸ் நமக்கு வந்து கியூர் கிடையாது. பட் அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆக விடாம தடுக்க முடியும். அதுதான் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் என்ன பண்றோம், ஒரு அட்டினியூட்டட் ஃபார்ம் ஆஃப் தி வைரஸை நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றோம் ப்ரீவியஸாவே. ஸோ அந்த ஹோஸ்ட் என்ன ஆயிடுறாங்க, யாருக்கு இன்ஜெக்ட் பண்றோமோ அவங்க வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேக்சினேட் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸாவே அந்த வைரஸ்க்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுது. நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் வைரஸை வந்து நம்மளோட மெமரி செல்ஸ் இருக்குது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ல, அந்த மெமரி செல்ஸ் டிடெக்ட் பண்ணி அதை உடனே எலிமினேட் பண்ணிடுது. ஸோ இதுதான் வேக்சினேஷனோட ரெஸ்பான்ஸ். இதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்க முடியும், தவிர வைரஸ்க்கு கியூர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி இன்னைக்குள்ள சிச்சுவேஷன், இன்னைக்குள்ள கிரிட்டிக்கல் அண்ட் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு கீப் 8 மீட்டர் டிஸ்டன்ஸ். யார்கிட்ட பேசினாலும் suspect everyone to be infectious. யார் பார்த்தாலும் அவங்க இன்ஃபெக்டடா இருக்காங்க அப்படின்றதே நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். எல்லார்கிட்டையும் 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், வீட்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஃபோமைட்ஸாவே கன்சிடர் பண்ணணும். ப்ராப்பரா அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ள எடுத்துக்கணும். ஸோ இப்போ பால் பேக்கெட்ஸ் வாங்குறோம், அப்போ நான்கு பால் பேக்கெட்ஸ் குழந்தைங்க இருக்கவங்களுக்கு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் உள்ள இருக்க பால் வந்து சேஃபா தான் இருக்கும். வெளியே இருக்க கவர் எத்தனை பேர் கை மாறி வந்துச்சு, அதுல எத்தனை பேர் இன்ஃபெக்ட்ன்றது கட்டாயம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பாலை உடனே கிளவ்ஸ் போட்டுக்கோங்க. கிளவ்ஸ் போட்டுட்டு பாலை கட் பண்ணி ஒரு கண்டெய்னருக்கு மாத்திடுங்க. அந்த
கவரை த்ரோ இட் ஆஃப் ஒன்ஸ், உடனே அதை வந்து தூர வீசிடுங்க. வீசிட்டு இந்த கண்டெய்னர் அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பால் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா உடனே நீங்கள் காய்ச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த பால் அண்ட் பாக்கெட்டை வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கவே கூடாது. தி சேம் கேஸ் அப்ளைஸ் டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். தோல் சீவுப்படாத வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ராவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி எஃப்எஸ்ஐ படி நம்ம வந்து அதை 20 to 50 ppm குளோரின்ல நாங்கள் வாஷ் பண்ணுவோம். பட் அதே இப்போ குளோரின் அவைலபிள் கிடையாது நம்ம மார்க்கெட்ஸில், லாக்டவுன் எல்லாமே. ஸோ யூ ஆல் ஹேவ் சால்ட், நம்ம கிட்ட சால்ட் இருக்குது. ஸோ சால்ட்ல கொஞ்ச நேரம் நம்மளோட ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் ஒரு 30 to 40 minutes தாராளமாக போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட பெட்டர் என்னவா இருக்கும்னா 18 to 24 hours, அந்த 18 to 24 hours அது எதையுமே தொடாம ஒரு ட்ரேல நீங்க வச்சிருங்க. யாருமே அதை தொட வேண்டாம். ஆஃப்டர் 24 hours இந்த மாதிரி நீங்க சால்ட் வச்சு வாஷ் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் கன்சியூமிங் இட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்து கம்ப்ளீட்டா நம்மளை சானிடைஸ் பண்ணிக்கணும். நம்ம இட் இஸ் பெட்டர் டு வாஷ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹெட் டு டோ, கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கைண்ட்லி க்ளோத்ஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க உடனே. அதை இல்லை வாஷ் பண்ண முடியல அப்படின்னா வெயிலில் போட்டுருங்க. ஃபேப்ரிக்ஸில் கிட்டத்தட்ட 7 hours to 10 hours இப்போ உள்ள இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் எல்லாமே 18 to 24 hours கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டேக் தி சேஃபர் சைட். ஸோ 18 to 24 hours சன்லைட்டில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர சோஷியல் டிஸ்டன்சிங் 8 meters கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே சேஃப், be at home. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி keep yourself safe and also your loved ones safe. Meet you soon. Till then, bye bye and thank you.